நான் திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாம போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட்டு பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன். இதுல என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் என்று நம்முடைய பண்பு தானே, நம்மளுடைய பண்பு தானே. மற்றவங்க காலில் விழுறத பத்தி பிரச்சனை இல்லை. இவர் காலில் யார் காலில் விழுந்தாலும் அந்த காலில் விழுந்த காலை இல்லாம பண்ணிடுறாரு. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு முதலமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே கட்சியில இடம் இல்லைன்றார். அப்படிதான் கணக்கு போட்டீங்க ஒரு காலத்துல. அண்ணா திமுக அம்மா மறைஞ்சுக்கு பிறகு அண்ணா திமுக உடைக்கலாம், முடக்கலாம், அப்படி ஒரு பிடிஎம் உருவாக்கி ஏதோ நீங்க சாதி திட்டம் தீர்த்தீங்க. அத்தனையும் நாம முறியடிச்சோம். நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் முதல்ல இந்த நீட்டை தான் நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் வரவில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்க அவங்களோட நீங்க இன்னைக்கு கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எடுத்து சொல்லலாமே, ஐயா எங்க நீட்டு வேணாயா, மோடி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு மும்மொழி கொள்கையை பத்தி பேசவே பேசாதீங்க, இது இங்க ஒத்துக்கவே முடியாதீங்க. ஏன்னா எங்களோட அண்ணா இருமொழி கொள்கை தான் கொண்டு வந்தாரு, அண்ணா பேர்ல நாங்க கட்சி வச்சிருக்கோம். என்னைக்காச்சும் வாயை திறந்து பேசிக்க முடியுதா? அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியும், ஏன் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை சொல்ல முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நாங்கள் ஏன் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை நியாயப்படுத்தி பேச முடியுமா என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். அந்த திமுக ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார். சத்துணவு பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், வாத்தியார்கள் போராட்டம், டீச்சருங்க போராட்டம். தமிழன் உரிமையை நாங்க தான் மீட்டெடுக்க போறோம். முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் என்று சொல்லி தமிழ் என்ற வார்த்தையே அவர் இன்று விட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால முதலமைச்சர் ரொம்ப பதற்றத்தோடு இருக்கிறார். இன்னும் ஒரு 30 நாள் பேசுவார், அவ்வளவுதான். நிச்சயமாக ஆட்சி மாற்றம். வெயிட் அண்ட் see. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட் 23. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி.